ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரீஸோட அடுத்த எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லீலி அந்த சூ கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருந்தா. லாஸ்ட் எபிசோட் அதுல தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல சூ அங்க நிக்கிறான். லீலி அவனை ஜெயிச்சு முடிச்சிடுறா. சரியா அந்த பக்கமா கூ வரான். இந்த கேஸ் எங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண போறீங்களான்னு பல்ல காட்டிட்டு கேட்க, ஒரு ஜெயில் ஒண்ணு வேணும் அவனை அடைக்கிறதுக்கு. அது மட்டும் தான் உன்கிட்ட நான் வாங்க போறேன், மத்தபடி இந்த கேஸ் என்னோட தான் அப்படின்னு லீலி சொல்லிட்டு இருக்கா. அங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் கூப்பிடுறாரு அப்படின்னு லீலி கிளம்பி போறா. பார்த்தா அரண்மனை சவுர்ல இருந்து இந்த ஹன்ஷாவோட பாடி கிடைச்சிருக்கு. அதை வச்சுதான் அந்த கேஸும் ஆரம்பிச்சிருக்கு. ஹன்ஷான்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்கார பொண்ணு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த பொண்ணு தான். அவ உடம்புல இருந்து அவ வாய்க்குள்ளேயே இந்த இஞ்சி துண்டு இருந்ததுமா, இதை எடுத்தோம் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம லீலி யோசிக்க ஆரம்பிக்கிறா. இஞ்சி துண்டை யார் வாயில வச்சிருப்பாங்க அப்படின்னு இப்பதான் பாத்துட்டு வந்தேன். டாய்லெட் பக்கெட்லாம் கிளீன் பண்றவங்க அந்த நாத்தத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக இஞ்சி துண்டை வாயில வச்சிருப்பாங்க. அப்போ கண்டிப்பா இந்த ஹன்ஷாக்கும் இப்ப மாட்டி அவனுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு அப்படின்னு அவனை விசாரிக்க ஆரம்பிக்கிறா. லீலி இருக்கா, கூடவே ஷாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு தண்ணி டப்ல நல்ல நிம்மதியா ஆனந்த குளியல் போட்டுட்டு இருக்கான் இந்த சூ. நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு ஷாவ் நேரா எந்திரிச்சு போறான். ஆமா, இந்த ஹூடாவை எதுக்கு பிளான் பண்ணி கொண்ட? அவனுக்கு நிறைய எனிமீஸ் இருக்கு, ஆனா நீ கொல்றதுக்கு என்ன ரீசன்? அவன்கிட்ட இருக்கிற காசு பணமா, இல்ல அவனை சுத்தி சுத்தி வந்த பொண்ணுங்களா? ஏதாவது ஒரு பொண்ணை உனக்கு ரொம்பவே பிடிக்கல, அதனால அந்த பொண்ணையும் கொண்டுட்டு இவனையும் கொன்னியா? இல்ல ஏதாவது ஒரு பொண்ணை உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா? என்னன்னு உண்மையை சொல்லு அப்படின்னு ஷாவ் கேக்குறான். உன்னை பக்கத்துல உட்காந்துட்டு லீலி, நீ இவ்வளவு நல்லா விசாரணை பண்ணுவன்னு எனக்கு தெரியாதே, நீ ஆஸ்ட்ரானமி டிபார்ட்மெண்ட் தானே அப்படின்னு கேக்குறா. இல்ல ஒரு ஆர்வத்துல பண்ணிட்ட அப்படின்னு ஷாவ் போய் உட்காடுறான். லீலி இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு எந்திரிக்கிறா. எங்க பாரு, நீ இந்த ஹூடாவை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணல, ஆனா வேஸ்ட். அவன் இன்னும் சாவல. அவன் பவுச்சு பாரு இந்த இடத்துல இருக்கு. நல்லா வேஸ்ட் பண்ணிட்ட. இப்ப நீ ஜெயிலுக்கு போயிட்ட, சீக்கிரமா சாக போற. ஆனா இந்த ஹூடா ஜாலியா வெளியே நிறைய பொண்ணுங்களை டேட் பண்ணுவான், என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, உன்னை இப்பதான் அந்த சூக்கு பயங்கர கோபம் வருது. இல்ல அவனை உயிரோட விடக்கூடாது அப்படின்னு கத்திட்டு இருக்கான். லீலி பாக்குறா. நீ மட்டும் உண்மையை சொல்லு, உனக்கு முன்னாடியே அவன் சாகிறதுக்கு நான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்கறேன். என்ன நடந்தது அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறா. நான் சொல்ற எல்லாத்தையுமே பதிவு பண்ணுவீங்களா? எதையும் லீக் ஆக விடாம பாத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு லீலி சொல்றா. அப்ப சூவோட பாஸ் அங்க வரான். என்னடா பண்ணி வச்சிருக்க? எல்லாத்தையும் இப்பவே உங்ககிட்ட சொல்லிடு, பிளீஸ் சொல்லிடு அப்படின்னு அவரும் திட்ட ஆரம்பிக்கிறாரு. சூ பாத்துட்டு இருக்கான். சில விஷயங்கள் எல்லாம் நான் சொல்றேன். சின்ன வயசுல ஒரு மிலிட்டரி ஆபீசரோட பையனா நான் இருந்தேன். ஆனா அப்பா ஏதோ தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு அப்பாவையும் அம்மாவையும் நாடு கடத்திட்டாங்க. என்ன அரண்மனையில வேலைக்காரனா வேலை செய்யறதுக்கு கூட்டு போயிட்டாங்க. சின்ன வயசுல இருந்தே அந்த டாய்லெட் பக்கெட் கிளீன் பண்ணி அதை உரமா மாத்தி அதை விக்கிற வேலையை தான் பாத்துட்டு இருக்கேன். இங்க அரண்மனையில அவ்வளவு ஆடம்பரமான வாழ்க்கை இருக்கு. ஆனா அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நான் என்னோட சூரிய வெளிச்சம் கூட வராத வீட்டுக்குள்ள போய் படுத்துக்குவேன். சாப்பாடு கூட சரியா வாங்குறதுக்கு எனக்கு காசு பத்தாது. கூட இருக்கிற கம்பெனியன் யார் தெரியுமா? எலிங்க தான். அரண்மனையில அழகழகான வேலைக்கார பொண்ணுங்க இருக்காங்க. ஆனா அவங்கள ரெண்டாவது தடவை திரும்பி பாக்குறதுக்கு கூட எனக்கு தைரியம் இல்ல. ஏன்னா நான் பாக்குறது கேவலமான வேலை தானேன்னு எனக்கே தெரியும். அப்படிதான் ஒரு தடவை நான் வேலை பார்த்துட்டு போயிட்டு இருக்கும் போது ஒருத்தர் மேல இடிச்சு என் காசு கீழே விழுந்துருச்சு. அதை எடுக்கும் போது, ஏண்டா டாய்லெட் கிளீன் பண்றனா நீ, உனக்கு இவ்வளவு காசு ஏதுன்னு சொல்லிட்டு அவன் திட்ட ஆரம்பிச்சான். அப்பதான் ஹன்ஷாவை முதல்ல பார்த்தேன். ஹன்ஷா அந்த ஆளை திட்டி, வாயை மூடிட்டு வேலையை பார்க்க தெரியாதா, அந்த பையனை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அவனை அமுச்சு விட்டுட்டு என்ன பார்த்தா. ஒரு தடவை சிரிச்சா. அவ்வளவுதான் நான் மயங்கி போயிட்டேன். என்ன காப்பாத்துறதுக்கு கூட ஒரு தேவதை வருவாளா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எப்பெல்லாம் ஹன்ஷா வராலோ அவளை பாக்குறதுக்கு ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அவ என்ன கண்டுக்கிறதே இல்ல, பார்க்காமலே போயிட்டு இருந்தா. என்ன ஆச்சு அப்படின்னு யோசிச்சு பார்க்கும் போதுதான் அப்ப இந்த ஹன்ஷா இருக்கால, இந்த ஹூடாவை பார்த்தா. ஹூடாவை பார்த்து பல்ல காட்டிட்டே போனா. அவன் கூப்பிட்ட இடத்துக்குலாம் இவ்வளவு கூடயே போனா. எனக்கு கேவலமான ஆளா மறுபடியும் இந்த ஹூடாவும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவளுக்கு என்ன ரொம்ப ஸ்பெஷல்னு நினைப்பா. அவளும் என்ன மாதிரி ஒரு பிச்சைக்காரி தானே, வேலைக்காரி தானே, அவன் அவளை திமிரு காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போல இருந்தே என் மனசுல கொஞ்சம் கொஞ்சமா கோவம் வந்துட்டே இருந்தது. அப்புறம் ஒரு தடவை அவ அரண்மனையை விட்டு வேலையை விட்டு போறான்னு தகவல் வந்தது. இதான் கடைசி வாய்ப்பு, இதை விட்டா நமக்கு சான்ஸ் கிடைக்காதுன்னு அவளுக்கு ஒரு லெட்டர் எழுதுனேன். ஆனா லெட்டருக்கு கூட ரிப்ளையே பண்ணல. என் விதியை வந்துட்டு நான் அங்க இருந்து போயிட்டேன். அப்புறம் தான் ஒரு தடவை உரத்தை கொட்டுறதுக்கு போகும்போது ஊருக்குள்ள ஒரு மூலையில ஹன்ஷா நல்ல பயங்கரமா அடி வாங்கிட்டு மயங்கி கிடந்தா. நான் அவளை அப்படியே பார்த்தேன், காப்பாத்தி நேரா என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். பத்திரமா அவ காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டேன். ஹன்ஷா ரொம்ப வீக்கா இருந்தா. இதான் எனக்கு சரியான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட தப்பா நடந்துகிட்டேன். அதனால அவ என் பொண்டாட்டி ஆயிட்டா. திடீர்னு எந்திரிச்சா, என்னை பார்த்து கத்த ஆரம்பிச்சா. ஹூடா ஹூடான்னு சொல்லிட்டு அவன் பேரையே திரும்ப சொல்லிட்டு இருந்தா. எனக்கு ரொம்ப கோவம் வந்தது. அவன் உயிரோட இருக்க கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன். ஆனா ஹன்ஷாவை நான் கொள்ளல. அவ பாடி ரொம்ப வீக்கா இருந்தது போல. நான் ஒரு தடவை என் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போய் பார்க்கும்போது என் ரூம்ல இறந்து போய் கிடந்தா. ஆனா அவள இருந்து அடிக்கடி நான் பார்க்கணும்ல, எங்கேயாவது புதைச்சிட்டா என்னால பார்க்க முடியாது. அதான் அரண்மனை சவுர்லயே அவளை நான் புதைச்சேன். டெய்லி பார்த்துட்டு இருக்கலாம்ல அப்படின்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான்.
ஹன்ஷாவோட பாடி எடுத்து டாக்டர் செக் பண்றாரு. லீலிய பாக்குறாரு. இந்த பொண்ணுக்கு இருக்கிற அடியெல்லாம் ரொம்ப கொடூரமா இருக்குமா. 6 மாசமா இருக்கிற காயம்லாம் இவ உடம்புல இருக்கு. இந்த சூ மட்டும் கொடுமைப்படுத்தின மாதிரி இல்ல. இந்த பொண்ணு அரண்மனையில இருந்து எப்ப வெளியே போனாலோ அப்போல இருந்தே கொடுமையை மட்டும் தான் அனுபவிச்சிருக்கா அப்படின்னு சொல்ல லீலி பாக்குறா. சூ பாதி உண்மைக்கும் மேல சொல்ல மாட்டேங்கிறான். ஹூடா கிட்ட போய் நம்ம கேட்கணும், நிறைய உண்மைகள் தெரியணும் அப்படின்னு லீலி சொல்லிட்டு இருக்கா. இங்க இன்னும் நிறைய செட் ஆஃப் அரண்மனையில இருந்து வேலைக்கார பொண்ணுங்க ரிலீவ் ஆகுறாங்க. அரண்மனையில கொஞ்சம் வருஷம் தான் வேலை பார்ப்பாங்கல்ல, அங்க இருந்து வெளியே வரவங்களுக்கு காசு கொடுத்து அனுப்பிடுவாங்க. இவங்க வேற வேற இடத்துக்கு வேலைக்கு போவாங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டமா சேர்ந்து ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைச்சிருக்கு, எம்ப்ராய்டரி ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கூட்டிட்டு போறான். எல்லா பொண்ணுங்களும் நேரா அந்த ரூம்குள்ள போறாங்க. சரிங்க, நீங்க ஊரை விட்டு போகிறதுக்கு ஒரு பாஸ் வச்சிருப்பீங்கல்ல, அதை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு அந்த ஆளு சொல்றான். இந்த பொண்ணுங்களும் கொடுத்துடுறாங்க. ஆனா அதுல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு மட்டும் பிடிக்கவே இல்ல. இல்லங்க, நான் எதுக்கு கொடுக்கணும், நான் எனக்கு இந்த வேலை இப்படி கொடுத்தாதான் கிடைக்கும் அப்படின்னா நான் இங்க வரலங்க, இங்க இருந்து போயிடுறான்னு அந்த பொண்ணு கிளம்புறா. அந்த பொண்ணுக்கு அந்த ஆள் ஓங்கி ஒரு அறை விட்டு, இதென்ன உங்க அப்பா வீடா, நினைச்ச நேரத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருக்க, அப்படிலாம் இருக்க முடியாது, ஒழுங்கா உள்ள போய் உட்காரு, நான் சொல்றப்பதான் போகணும் அப்படின்னு அவகிட்ட இருந்து இந்த டாக்குமெண்ட்டை புடுங்கிடுறான். இந்த பொண்ணு பாக்குறா, நல்ல வேலையா தான் நம்மள பூட்டி வைப்பாங்களா, வெளியே போக கூடாதுன்னு பாசு கூட வாங்குவாங்களா, இதுல ஏதோ கண்டிப்பா மோசமான வேலை போல அப்படின்னு பயந்து நடுங்குறா. கதவை தட்டுறதுக்கு ட்ரை பண்றா, யாரும் ஓபனே பண்ணல. இங்க அதுக்குள்ள லீலி மறுபடியும் ஷாவை கூட்டிட்டு அந்த ஷூ இருக்கான்ல அவனை பாக்குறதுக்கு ஜெயிலுக்கு வந்துடுறா. இதையும் நீ சொல்லாம மறைக்கிற, எந்த இடத்துல எக்ஸாக்டா நீ பார்த்த, மறுபடியும் அவ பாடி கடந்ததுன்னு சொன்னல வீக்கா, ஹன்ஷாவோடது, அது எங்க நீ பார்த்த அப்படின்னு கேட்க, அதுவா, அப்படியே போனோம் ஒரு இடத்துல போ, நிறைய கிடைக்கும், அந்த கடை இருக்கும், அப்புறம் பொண்ணுங்கெல்லாம் கூடி சேர்ந்து என்னை பத்தி பேசிட்டு இருப்பாங்க, அதை தாண்டி ஒரு சந்து வரும், அந்த சந்துல தான் நான் அவளை பார்த்தேன் ஹன்ஷாவன்னு சொல்ல, இந்த ஊர்ல அந்த மாதிரி எங்க இடம் இருக்கு அப்படின்னு லீலி குழம்பி போறா. ஷாவை பாக்குறான், நம்மள ட்ரிக் பண்றதுக்கு ட்ரை பண்றான். என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு லீலியே கூட்டு போயிட்டு இருக்கான். அங்க ஒரு பூவெல்லாம் பேப்பர்ல செஞ்சு விக்கிற கடை இருக்கு. இங்க பாரு, இந்த இடத்துல இருக்கிற ஒரே பூக்கடை இதுதான், பேப்பர்ல தான் செய்யறாங்க. அதுக்கும் அடுத்து இங்க பாரு, லேடிஸ் எல்லாம் சேர்ந்து ஊர்க்கதை பேசிட்டு இருக்காங்க, அதுதான் பொண்ணுங்க எல்லாம் அவனை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கான். இதுக்கும் பக்கத்துல பின்னாடி ஏதோ சாக்கடை இருக்குன்னு சொன்னான். அங்கதான் அப்படின்னு 2 பேரும் போறாங்க. அதே மாதிரி ஒரு சாக்கடை இருக்கு. சாக்கடை தண்ணி ஏதோ கலர்ஃபுல்லா இருக்கு. ஒரு குச்சி எடுத்து ஷாவை கிண்டுறான். அதுல இருந்து நல்ல பவுடர் வாசமா வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி பவுடர் வாசம்லாம் நிறைய எங்க பெரிய கிளப் எல்லாம் இருக்கோ அந்த இடத்துல தான் இருக்கும். இங்க மறைவா இருக்கு அப்படின்னா இங்க எங்கேயோ ஒரு வேலை ப்ராஸ்டியூட் பண்ற இடத்தெல்லாம் வச்சிருப்பாங்களோ அப்படின்னு தேடி போறான். பார்த்தா ஒரே ஒரு கடை மட்டும் தான், ஒரு பெரிய கம்பெனி மாதிரி இங்க இருக்கு. இந்த இடம் எது அப்படின்னு பார்த்தா, நம்ம இந்த ஹூடா இருக்கான்ல, அவன் வெளியே வரும்போது கூட அவன் மேல தண்ணி எல்லாம் ஊத்தி வவ்வாலாம் அட்டாக் பண்ணி இறந்து போனான்ல, அந்த கடையோட வாசல் தான் இருக்கு. இது என்ன இடம், பார்த்தே தீரணும் அப்படின்னு ஷாவ் லீலி 2 பேரும் உள்ள போறாங்க. பார்த்தா ஒரு லேடி எங்க வரா, எதுக்கு சார் இங்க வந்திருக்கீங்க, இது ஒரு எம்ப்ராய்டரி ஷாப் அப்படின்னு சொல்றா. அப்படியா, நாங்க எம்ப்ராய்டரி வாங்க வந்திருக்கோம் அப்படின்னு லீலி சொல்ல, நாங்க சின்ன சின்ன கஸ்டமர்ஸ்க்குலாம் கொடுக்கறது இல்ல, பெருசு பெருசா ஹோல்சேல் பண்ணுவாங்கல்ல அவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்குறோம், இங்க இருந்து நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, ஓ ஹோல்சேலுக்கு தான் கொடுப்பீங்களா, அதான் இவ்ளோ காஸ்ட்லியான சாம்பிராணி இங்க வச்சிருக்கீங்களோ, இதுக்கே பயங்கரமா செலவு பண்ணுமே அப்படின்னு லீலி கேக்குறா. உங்களுக்கு ஹூடா பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்க, அப்படிலாம் எனக்கு யாரையும் தெரியாது, இங்க இருந்து கிளம்புங்க, வேலை இருக்கு அப்படின்னு அந்த லேடி அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கா. உடனே லீலி பாத்துட்டு இருக்கா. சரி ஓகே இருந்துட்டு போது, அம்மா வெளியே ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, அங்க ஏதாவது எலி வந்திருக்கும் எங்க பில்டிங்குள்ள, அதான் யாரோ கத்திட்டு இருக்காங்கன்னு சொல்ல, ஒரு பொண்ணு கத்துற மாதிரி சத்தம் கேக்குது. வேகமா ஷாவ் லீலி அந்த புலேடியோட சேர்ந்து நேரா உள்ள ஓடி போயிட்டு இருக்காங்க. உள்ள ஓடி போனா அந்த இடம் ஃபுல்லா ஒரே கிளாத்தா இருக்கு, ஸ்கிரீன் போட்டு மறைச்ச மாதிரி இருக்கு. இதுக்குள்ள எப்படி போய் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு லீலி ஷாவ் 2 பேருக்குமே புரியல. ஒரு கட்டத்துல பார்த்தா அங்க ஒருத்தன், எலிதாங்க அது பிடிச்சிட்டோம், கவலைப்படாதீங்க, நான் தான் கொஞ்சம் ஹை பிச்ல கத்திட்டேன், பொண்ணு குரல் கேட்டுச்சா அப்படின்னு சமாளிக்க ஆரம்பிக்கிறான். லீலி பாக்குறா, எதையோ மறைக்கிறாங்க, ஆனா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னு 2 பேரும் கிளம்பி வெளியே போறாங்க. இங்க இந்த பொண்ணுங்களை கூட்டு கடத்தி வச்சிருக்காங்கல்ல, இது இந்த பில்டிங் தான் போல. அந்த ஆள் வந்துடுறான். என்ன கத்தி பாக்குறியா, இரு உனக்கும் சிம்பிள் போட்டு விடுறேன், இந்த சிம்பிள் போட்ட ஆளுங்க எல்லாரும் எங்க ஆளுங்கன்னு அந்த பொண்ணு காதுக்கு பின்னாடி சுடுற மாதிரி ஏதோ சிம்பிளை போட்டு விட்டுறான். லீலி வரா, நம்மளால எதுவும் செய்ய முடியலையே அப்படின்னு பாக்குறா. ஷா உடனே, அந்த ரூம்ல நான் நோட் பண்ணேன், திடீர்னு ஒரு மரம் வச்சிருக்காங்க, ஒரு பெரிய ஜேடு கல் வச்சிருக்காங்க, அந்த பில்டிங்க்கு அது மேட்ச் ஆகவே இல்ல, ஆனா அந்த ஆள் கண்டிப்பா வந்துட்டு ஜோசியத்தை பெரிய லெவல்ல ஃபாலோ பண்ற ஆளா இருக்கணும், இதோட ஓனர், அதுக்காக தான் வச்சிருக்கான், இதை வச்சு நம்ம ஏதாவது செய்ய முடியுதான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ் சொல்றான். லீலி ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த ஒரு பொண்ணு இருக்கால, அவளுக்கும் சூடு வச்சுட்டாங்க, இவங்க எல்லாம் மாத்திட்டாங்க, அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கா. மத்தவங்க எல்லாம் பாத்துட்டு, உன்னால நாங்களும் தேவையில்லாம அடி வாங்கிட்டு இருக்கோம், சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு கேட்க, உடனே கூட இருக்க பொண்ணு, இவ அவளுக்காக மட்டுமா பண்றா, நமக்காக பண்றா, உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையா, இங்க இவ்வளவு நம்மள அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா நல்ல வேலை ஏதாவது இருக்குமா, நம்ம எல்லாம் அரண்மனை பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறா. அதுல அந்த பொண்ணு இருக்கால, அடி வாங்குற கேப்ல அந்த ஆள் கிட்ட இருந்து
இருந்து சாவியை புடுங்கி வச்சிருக்கா. எப்படியாவது நம்ம கதவை சின்னதா உடைச்சா சாவி போட்டு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு இந்த பொண்ணு அழுதுட்டே சொல்லிட்டு இருக்கா. லீலி கிட்டையும் ஷாவ் கிட்டையும் ரீனா வரா. இப்பதான் அந்த ஓனரை பத்தி விசாரிச்சு பார்த்தேன். அந்த ஓனர் இருக்கான்ல அவனோட பேரு 8. முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அந்த ஹூடா இருக்கான்ல அவன் வந்து அந்த 8 காட் ஃபாதரா ஏத்திட்டு இருந்திருக்கான். அதுல தான் அவன்கிட்ட நிறைய காசு இருந்திருக்கு. காசு வச்சுட்டு அந்த பொண்ணுங்களுக்கு கடன் கொடுக்கறது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுங்க அரண்மனையை விட்டு வேலையை விட்டு போவாங்கல்ல, அப்போ அவங்களெல்லாம் கூட்டு போயிட்டு வேற வேலை எல்லாம் பார்த்து கொடுக்குற வேலையும் இந்த ஹூடா பண்ணிருக்கான். அதுல அவனுக்கு நிறைய காசு வந்திருக்கும் போல அப்படின்னு ரீனா சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க அதுக்குள்ள இந்த கடத்தி வச்சிருக்க பொண்ணுங்க எல்லாம் ஒருத்தி ஹேர் பினை எடுத்து லைட்டா அந்த கதவுல ஓட்ட போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பக்கத்து ரூம்ல அப்ப இன்னொரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு சொல்றா, நீங்க கண்டிப்பா வெளியே போக முடியாது, உங்களுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன், சத்தியமா நீங்க ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்ல, அக்கா நீங்க எத்தனை நாளா இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு உடனே ஸ்டோர் ரூமுக்கு போவீங்க அப்ப புரியும் அப்படின்னு சோகமா சொல்லிட்டு இருக்கா. இந்த பொண்ணு, அக்கா நானும் உங்களை கூட்டு போயிடுறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு கதவுல ஒரு சின்ன கட்டையை உடைச்சிடுறா. கட்டை வழியா அந்த சாவியை விட்டு பூட்டை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு போறா. ஆனா அதுக்குள்ள அந்த மேனேஜர் வெளியவே நின்னுட்டு இருப்பான் போல. அந்த பொண்ணு கையை புடிச்சிடுறான். எல்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. லீலி அடுத்த நாள் காலையில கிளம்புறா. இன்னைக்கு எப்படியாவது அந்த ரூம்குள்ள போயிட்டு யாரையாவது கடத்தி வச்சிருக்காங்களான்னு பாக்க போறோமா அப்படின்னு ரீனா கேக்குறா. நம்மளா உள்ள போறதா வாய்ப்பே கிடையாது. ஆனா அதுக்கு நம்ம கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு லீலி ரீனாவோட வெளியே கிளம்புறா. ஹோட்டல் ஒண்ணு இருக்கு. இந்த ஹோட்டல் வந்து 8 இருக்கான்ல அவனுக்கு சொந்தமான ஹோட்டல் தான் போல. அந்த ஹோட்டல் ஏதோ ப்ராப்ளம் போல அப்படின்னு லீலி நேரா ரீனாவோட உள்ள போறா. உள்ள பார்த்தா ஷாவ் தான் உட்காந்துட்டு இருக்கான். தலைமுடியெல்லாம் வெள்ளையாக்கிக்கிட்டு ஏதோ சாமியார் மாதிரி இம்மார்டல் மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். இங்க பாருங்க, இந்த ஆளு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இங்க வந்து உட்காந்தாரு. நானும் சாமியார் போல அப்படின்னு உள்ள விட்டு பாத்துட்டு இருந்தேன். இவர் போய் அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு இதெல்லாம் சிக்னலே சரியில்லை, இங்க ஏதோ நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு அப்படின்னு பேசினாரு. உடனே இங்க இருக்கிற கஸ்டமர் எல்லாம் கிளம்பி வெளியே போயிட்டாங்க. சரி நீங்க மேனேஜரும் இவரை கூப்பிட்டு உட்கார வச்சு ஃப்ரீயா சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டுட்டே இருக்காரே தவிர வேற எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு. கொடுத்த சாப்பாட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஏதாவது இங்க பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டா அதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. என்ன நடக்குதுன்னே புரியலன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. லீலி பாக்குறா. ஷாவை பார்த்துட்டு, என்ன மேன் உங்களுக்கு பிரச்சனை, கிளம்பி போங்க காசு கொடுத்துட்டுன்னு கேட்க, நான் ஆர்டரே பண்ணல, ஆர்டர் பண்ணாத ஒரு விஷயத்த நான் எதுக்கு காசு கொடுத்து சாப்பிடணும், கொடுத்தாங்க சாப்பிட்டேன், நான் சொன்ன குறியில எந்த தப்பும் இல்ல, இங்க நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. லீலி பாக்குறா. சரி என்ன பார்த்து குறி சொல்லுங்க, ஒருவேளை நீங்க சொன்னது சரியா இருந்தா நான் வேணா உங்க சாப்பாடுக்கு காசு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே சரி ஓகே நான் பாக்குறேன்னு சொல்லி போட்டு பார்த்து ஷாவ் சொல்லிட்டு இருக்கான். உன் மனசுல ஒரு பெரிய குழப்பம் இருக்கு, அது உண்மையா பொய்யான்னு நீயே யோசிச்சு பார்த்துட்டு இருக்க, அதை விட்டு ஒழிக்கலாம் அப்படின்னா உன்னால விடவும் முடியல, விட முடியாத அந்த பெரிய பிரச்சனைய தினமும் தோல்ல தூக்கி சுமந்துட்டு இருக்க, கரெக்டா அப்படின்னு கேட்க லீலி முகம் ஒரு மாதிரி வாடி போயிடுது. வேகமா காசை கொடுத்துட்டு லீலி அங்க இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கா. வெளியே இருக்கிற மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. பாரு லீலி மாதிரி ஒரு ஆள் கூட பயந்து போயிட்டாங்க, சாமியார் பவர்ஃபுல்லா தான் இருப்பார் போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க இருந்து ஷாவ் நேரா கிளம்பி வெளியே வரா. ஹோட்டல் மேனேஜர் வராரு. ஏதோ எங்க ஹோட்டல்ல கெட்ட சக்தி இருக்குன்னு நீங்க எங்க ஓனர் உங்களை கூப்பிடுறாரு, வந்து பாருங்கன்னு சொல்ல, இல்லங்க என்னால வர முடியாது இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ் அங்க இருந்து கிளம்பிடுறான். ஷாவ் நேரா லீலி கிட்ட வந்துட்டு, சாரிங்க நான் சொன்னது உங்க மனசை காயப்படுத்திருச்சா, ரொம்ப நீங்க அப்செட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்ல, நான் சும்மா நடிச்சேன் அப்படின்னு லீலி சொல்றா. ரீனா பாக்குறா. இல்ல நானும் பார்த்தேன், நீங்க அப்செட் ஆனது மாதிரிதான் இருந்தது அப்படின்னு சொல்றா. ஏய் அப்பதானடி பார்ட்னர்ஸ்னால வேலை பார்க்க முடியும் அப்படின்னு லீலி சொல்ல, இப்ப வர வர நானே உங்களுக்கு பார்ட்னர் இல்ல, இந்த ஷாவ் தான் பார்ட்னரா இருக்காரு, எனக்கு பொறாமையா இருக்குன்னு சொல்ல ஷாவே சிரிக்க ஆரம்பிக்கிறான். கரெக்டா அப்ப மாஸ்டர் உள்ள இருந்து வராரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, காமெடி சீரியஸா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, மாஸ்டர் இப்பதானே ஸ்டார்ட் ஆயிருக்கு, இன்னைக்கு நைட்டு காமெடி இருக்கு பாருங்க அப்படின்னு லீலி சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்தோட ஓனர் அன்னைக்கு நைட்டு தூங்கும் போது நைட்டு பக்கத்துல பேய் மாறி போயிட்டு, நான் விட மாட்டேன் காட்ஃபாதர் என்னை காப்பாத்துங்க, என் உயிர் எனக்கு திரும்ப கொடுங்க அப்படின்னு அந்த ஆளோட கையை யாரோ பிடிக்கிறாங்க. அவன் பயத்துல லைட்டா அங்க மயக்க மருந்து வேற போட்டிருப்பான் போல, மயங்கியே அந்த ஓனர் விழுந்துட்டான். வெளியே நம்ம லீலி ஷாவ் 2 பேரும் வெயிட் பண்ணிருக்காங்க. பேய் வேஷம் போட்டு ஒருத்தன் உள்ள வரான். சூப்பர், அந்த ஆளு மயங்கிட்டான், பயந்து நடுங்கிட்டான். அது மட்டும் இல்லாம புதுசா ஒரு ஃபைலை நான் உங்களுக்கு கிஃப்டா எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கொடுக்குறான். அதுல பார்த்தா அரண்மனையில வேலை பார்த்த அத்தனை வேலைக்கார பொண்ணுங்க பேரும் எழுதியிருக்கு. இந்த பொண்ணுங்க பேர்லாம் அடிச்சிருக்கு. ஒரு வேலை அவங்க எல்லாம் காசு திரும்ப கொடுத்தவங்களா? இதுல அந்த ஹன்ஷா இருக்கால, அவ பேர் கூட அடிச்சிருக்கு. அவ காசை திரும்ப கொடுக்காம ஓடி போயிட்டா அப்படின்னு தான் இந்த ஹூடா சொன்னா. என்ன நடக்குது, எதனால அடிச்சிருக்காங்க, இந்த பேர் மத்தவங்க எல்லாம் எதுக்காக இருக்கு அப்படின்னு லீலியும் ஷாவும் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காங்க. இங்க இன்னொரு பக்கம் அந்த ஓனர் இருக்கான்ல, அவன் எந்திரிச்சிடுறான். சீக்கிரமா கூப்பிடுங்க, ஹூடா வந்துட்டான், ரத்தத்தோட வந்தான் தெரியுமா, எனக்கு பயமா இருக்கு, அந்த சாமியாரை கூப்பிடுங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்க, அடுத்த நாள் காலையில நம்ம ஷாவை மறுபடியும் கூப்பிட்டுறாங்க. ஆனா ஷாவ் இந்த தடவை லீலிக்கு முகத்துல ஒரு மாஸ்க போட்டு அவளையும் கூட கூட்டு வந்திருக்கான். லீலி முகம் எல்லாருக்கும் தெரியுங்கிறதால வெளியே காட்டல. உடனே இந்த ஓனர் பார்த்துட்டு, இங்க ஏதாவது கெட்ட சக்தி இருக்காங்க அப்படின்னு கேட்க, ஆமா இங்க ஹூ அப்படிங்கிற பேர்ல ஒரு கெட்ட சக்தி இருக்கு, உங்க பேர் ஹூவா அப்படின்னு கேட்க, ஆமாங்க என் பேர் ஹூ கிடையாது, எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க, அதனால எனக்கு ஏதாவது ஆபத்து வருமா அப்படின்னு கேட்க,
ஆமா ஆபத்து வரும், இதுக்கு சில பரிகாரங்கள்லாம் இருக்கு, அதை பண்ணா போதும் அப்படின்னு ஷாவ் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அந்த ஓனரோட மேனேஜர் இருக்கான்ல, அவன் பக்கத்துல வந்துட்டு இந்த பொண்ணு யாரு, இவ முகத்தை பாக்கணும், காட்ட சொல்லுங்கன்னு சொல்ல லிலி முகத்தை வெறுமனே இந்த ஓனருக்கு மட்டும் காட்டுறா. கண்ணுல லென்ஸ் எல்லாம் ஏதோ மாஸ்க் மாதிரி போட்டுட்டு பயங்கரமா வந்திருப்பா போல. சரி சரிங்க நீங்க கண்ணை மூடிக்கோங்க அப்படின்னு ஓனர் பயந்துட்டான். எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போகணும்னு சொன்னீங்க, ஆனா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இருக்கு அப்படின்னு ஷாவ் லிலி 2 பேர் கண்ணையும் கட்டி விட்டு அடுத்தடுத்த கடைக்கெல்லாம் வண்டியில இந்த ஓனர் கூட்டு போயிட்டு இருக்கான். ஓனர் உடனே தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்ல, இல்ல பரவாயில்ல, திடீர்னு உங்க இடத்துக்கு சாமியாருங்க வந்தா ஏதோ பேய் பிசாசுன்னு இடத்தோட வியாபாரம் பாதிக்கும், எனக்கு புரியுது, அதான் எங்களை மறைச்சு கூட்டு போறீங்க, நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு ஷாவ் சொல்றான். எங்களை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு அந்த ஓனர் நேரா அந்த எம்ப்ராய்டரி ஷாப் இருக்குல்ல அதுக்கு தான் கூட்டு போயிட்டு இருக்கான். கண்ணை கட்டிட்டு தான் இங்க எல்லா வித்தையும் காட்டணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய துணியை கட்டி அதுல நம்ம ஷாவை லிலியையும் கையை பிடிக்க சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அந்த ஸ்கிரீனா இருக்கும்ல அந்த இடத்துக்கு கூட்டு போயிட்டு யாரும் இடத்த கண்டுபிடிக்க கூடாதுங்கிறதுக்காக இடத்த சுத்தி சுத்தி வட்டம் போட்டு கூட்டு போறாங்க. ஆனா ஷாவுக்கு பிரெயின் ரொம்ப ஷார்ப்பா வேலை பாக்குது. நம்மள ஒரே வட்டத்தை சுத்தி சுத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம வடக்கு பக்கம் திரும்புறோம், இப்ப தெற்கு பக்கம் திரும்புறோம், இப்ப அடுத்த ரூம்க்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஷாவ் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு ரூம்க்கு போயிட்டு இந்த இடத்துல ஏதாவது கெட்ட சக்தி இருக்கான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ் லீலி 2 பேரும் போறாங்க. ஷாவ் அங்க இருக்கிற அந்த மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே லீலி போறா. பக்கத்துல இருக்கிற கதவு கிட்ட காதை வச்சு கேக்குறா. அந்த பக்கத்து ரூம்ல தான் அந்த பொண்ணுங்களை எல்லாம் கட்டி போட்டிருப்பாங்க போல. அந்த பொண்ணுங்க லைட்டா வந்துட்டு சத்தம் போட்டதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா கை கால் வாயின்னு எல்லாத்தையும் கட்டி வச்சிருக்காங்க. லேசான சத்தத்தை தவிர லீலிக்கு வேற எதுவும் பெருசா கேட்கல. இந்தம்மா உங்க பாஸ் கூட இல்லாம நீ தனியா எங்க போற அப்படின்னு மேனேஜர் கூப்பிடுறான். லீலி மறுபடியும் ஷாவ் கிட்ட ஏதோ கெட்ட சக்தி இருக்க மாதிரி இருக்கு இங்கன்னு சொல்ல, இரு நான் மந்திரம் போடுறேன், இப்போ சரியாயிடுச்சு, உங்க பாஸ் கிட்ட கூட்டு போங்க அப்படின்னு ஷாவ் சொல்லிடுறான். மறுபடியும் அந்த ஓனர் கிட்ட கூட்டு வராங்க. காசு கொடுக்குறான் அந்த ஓனர் பெரிய லெவல்ல. நான் காசுக்காக இதை பண்ணல, எனக்கு தட்சணையா 12 காசு மட்டும் கொடுங்க, மத்த வேற எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஷாவ் சொல்லிடுறான். அதே மாதிரி காசை கொடுத்துட்டு இது முடிஞ்சிருச்சாங்க, பேய் போயிடுச்சா அப்படின்னு கேட்க, இன்னைக்கு நைட்டு நான் சொல்ற 9 மணிக்கு கரெக்டா உங்க வீட்டுல ஒரு விருந்து வைக்கணும், நிறைய கெஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு விருந்து வைக்கணும், அப்படி வச்சீங்க அப்படின்னா இந்த பேய் போயிடும், அதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் இருக்கு, அதை நான் பண்ணிட்டுன்னு சொல்ல, நீங்க சொல்றதை அப்படியே செய்யறேன் சாமி, அப்படியே பண்ணுங்க அப்படின்னு அந்த ஆளும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஷாவ் லிலி 2 பேரும் வெளியே போறாங்க. அந்த ஓனர் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறான். இங்க இந்த மேனேஜர் இருக்கான்ல, ஷாவ் பின்னாடியும் லீலி பின்னாடியும் வந்துகிட்டே இருக்கான். இந்த பொண்ணை நான் மறுபடியும் பார்க்கணும், இந்த பொண்ணோட கண்ணை காட்டுங்கன்னு சொல்ல, ஐயோ நான் மாஸ்க் ஒண்ணுதான் எடுத்துட்டு வந்தேன், அதை தூக்கி போட்டேன் அப்படின்னு லீலி ஷாவுக்கு சிக்னல் கொடுக்குறா. ஷாவ் வேகமா போயிட்டு, எவ்வளவு தைரியம் தான் எங்க ஆளுங்களை செக் பண்ணி பார்க்க வருவ, உன் பாஸ் கிட்ட வந்து சொல்லவா, அவர் சொல்லிதான் நீ வந்தியா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க, இல்லங்க மன்னிச்சிருங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அந்த ஆளு கிளம்பி போயிடுறான். லீலி பாக்குறா, ஷாப் கிட்ட கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் இனிமே நம்மள அவன் ஃபாலோ பண்ண மாட்டான், நல்லா காசு கொடுத்தான்ல வாங்கிக்க வேண்டியதானே, ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஷா உடனே, அன்னைக்கு நான் ஹோட்டல்ல சாப்பிட்டதுக்கு நீ தான் பே பண்ண, அந்த காசை நான் உனக்கு கொடுத்துட்றேன், அதுக்காக தான் அந்த ஆள் கிட்ட காசு வாங்கினேன்னு சொல்ல, இங்க பாருப்பா இதுக்கு மேலே யாராவது காசு கொடுத்தா அட்லீஸ்ட் என்னோட ஷேரையாவது வாங்கிரு, ஒன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்துட்டு காசுக்காக கொஞ்சமும் ஆசைப்பட மாட்டீங்கன்னு தெரியும், ஆனா எனக்கெல்லாம் காசு தேவைப்படுதுன்னு அந்த காசை வாங்கிட்டு வழியில இருக்கிற ஒரு பிச்சைக்காரங்களுக்கு போட்டுட்டு அங்கிருந்து இவ கிளம்பிடுறா. ஷாவ் சிரிச்சுட்டே அவ பின்னாடி போயிட்டு இருக்கான். இங்க அந்த ஓனர் அந்த மேனேஜரை யாரை கேட்டு சாமியார் பின்னாடி போன, அவங்கள சந்தேகப்பட பாக்குறியா அப்படின்னு கத்த ஆரம்பிக்க, இல்ல சார் அவங்க கரெக்டா எதுக்கு இந்த நேரத்துக்கு இங்க வந்திருக்கணும், பணம் வேணும்னா பணத்தை கூட வாங்கியிருக்கலாம், ஆனா அதை விட பெருசா ஏதோ ஆசைப்படுறாங்க, ஒருவேளை ஹூடோவை அவங்களுக்கு முழுசா தெரிஞ்சிருக்குமோ அதனால வந்திருப்பாங்களோ அப்படின்னு கேட்க, அந்த மேனேஜரை பார்த்துட்டு லைட்டா ஓனர் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு மறுபடியும் நைட் ஆயிடுது. ஷாவ் லீலி 2 பேரும் போய் நிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒரு பெட்டி ஒண்ணு பல்லக்கு மாதிரி இருக்கு, அத மேனேஜர் ஓபன் பண்ணி பாக்குறான். இல்ல ஓபன் பண்ணாதீங்க, இறந்து போன பையன் கல்யாணம் ஆகாமலே இறந்து போயிட்டான், அதனால அவனுக்கு ஒரு கன்னி பொண்ணா காவு கொடுக்கணும், அதனால தான் இந்த பொம்மையை செஞ்சு கொண்டு வந்திருக்கோம், இதை போய் நீங்க வெளியே எரிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, அந்த ஆளு அங்க இருந்து கிளம்பி வெளியே போயிட்டு இருக்கான். அவன் மறுபடியும் எரிச்சிட்டு உள்ள வரும்போது ஏதோ ஒரு பொடி அந்த ரூம் ஃபுல்லா போட்டுட்டு ஷாவ் அந்த பையன் மேலையும் போடுறான், தள்ளி விடாதீங்க பேய ஓட்டுறதுக்கு தான் அப்படின்னு 2 பேரும் அங்க இருந்து கண்ணை கட்டிட்டு கிளம்புறாங்க. அதான் எங்க வேலை முடிஞ்சிருச்சு, நாங்க வெளியே போறோம். ஷாவும் லீலியும் வெளியே வராங்க. பார்த்தா கூட இருந்தது லீலி போனால உள்ள கரெக்டா அங்க ஏற்கனவே இந்த பல்லக்குல வச்சு இன்னொரு பொண்ணை கூட்டு போயிருக்காங்க. பல்லக்குல இருந்து அந்த பொண்ணு வெளியே வந்துட்டு லீலியோட கெட்டப்ல வெளியே வந்திருக்கா. இப்போ லீலி அந்த பல்லக்கோட சேர்ந்து உள்ளே இருந்திருக்கா. லீலி மேடம் மாட்டிக்க மாட்டாங்கல்ல, நான் போயிட்டு வரேன் சார்னு அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்புறா. லீலி நேரா பல்லக்குல இருந்து வெளியே வரவ நைட்டு யாருக்கும் தெரியாம உள்ள போயிட்டு சில வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறா. இங்க லீலி சிக்னல் கொடுப்பா அவளை காப்பாத்தலான்னு ரீனா ஷாவெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லீலி நேரா உள்ள போறவ ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு கரெக்டா, ஆனா அந்த பக்கம்னு பார்த்து இந்த மேனேஜர் இருக்கான்ல அவன் வந்துடுறான். லீலி கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். லீலி அவன்கிட்ட மின்னல் வேகத்துல சண்டை போட்டு கையையும் காலையும் கட்டி போட்டு, என்னடா பண்றீங்க, எம்ப்ராய்டரி ஷாப்னு சொல்றீங்க, சின்ன நூல் கூட இங்க காணோம், இன்னைக்குதான் நீங்க கெஸ்ட்டுக்கெல்லாம் விருந்து கொடுக்கணும்,
எங்க நடத்துறீங்க அந்த விருந்த? இந்த இடத்துல ஒரு ஈ காக்கா இருக்கிற மாதிரி சத்தம் கூட கேட்கலன்னு சொல்ல, உன்னால எதையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு அந்த மேனேஜர் சொல்றான். பரவாயில்லடா, கவலைப்படாத. என்ன கொல்றதுக்கு ரொம்ப குறியா இருக்க. ஒருவேளை நான் செத்தேன்னு வச்சுக்கேன், உன்னை கூட்டு போகாம நான் சாவ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயை கட்டி போட்டுட்டு, கண்ணு ரொம்ப அழகா இருக்குடா உனக்கு. ஆனா என்ன பண்றது, பார்க்க கூடாத நிறைய விஷயங்களை பார்த்துட்ட, அதனால உன் கண்ணை காலி பண்ற அப்படின்னு கேண்டில் எடுத்துட்டு அவன் கண்ணுக்குள்ள போய் கொட்ட ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் திடீர்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம மேடம் லீலி வரணும்ட்டு. ஆனா ஏதோ பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாடுறாங்க போல, ஊரே கொண்டாட்டமா இருக்கு அப்படின்னு ரீனா பயந்துட்டு இருக்கா. இங்க லீலி தேடுறவ ஒரு ரூம்க்கு போயிடுறா. அந்த ரூம்ல ஒரு பொண்ணு அடைச்சு வச்சிருக்காங்க. சத்தம் போட்டுட்டே இருப்பால ஒரு பொண்ணு, நான் வரமாட்டேன்னு. அந்த பொண்ணுதான் லீலி மேடம் அப்படின்னு அந்த பொண்ணு பார்த்ததுமே கூப்பிடுறா. என்ன உனக்கு தெரியுமா அப்படின்னு லீலி கேக்குறா. எங்க அண்ணன் கு உங்க கூட தான் வேலை பாக்குறாரு. அவரோட தங்கச்சி நான் பேலஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். என்ன ஃபர்ஸ்ட் காப்பாத்தாதீங்க, மத்த பொண்ணுங்க மாட்டிக்கிட்டாங்க, அவங்கள முதல்ல காப்பாத்துங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. லீலி பாக்குறா. பக்கத்துல பார்த்தா அது வெட்டிங் ட்ரெஸ் மாதிரி இருக்கு. அந்த வெட்டிங் ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு லீலி பாட்டுக்கு படிக்கட்டுல கீழே இறங்கி வந்துட்டு இருக்கா, முகத்தை மறைச்சிட்டு. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.